அதாவது மக்களே, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பெற்றெடுத்த தாய்ங்க, அவங்க கருப்பாக இருந்தாலும் சரி, சிவப்பாக இருந்தாலும் சரி, ஊனமாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இது என்னுடைய பையன்டா, எனக்கான பையன்டா அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருப்பாங்க நம்மளுடைய பெற்றோர் எல்லாமே சேர்ந்துக்கிட்டு. ஆனால் ஒரு பையன் வந்து நீ எப்படி இருந்தாலும் நீ என்னுடைய அம்மா தான் அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறத நம்மளால் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த ஒரு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான எபிசோடில் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ தொடங்கினது மட்டும் இல்லாமல் மஞ்சரியை மட்டும் இல்லாமல் மஞ்சரியோட பையனையும் வந்து பார்த்திங்கன்னா புகழ்ந்து தள்ளியிருந்தாப்புல நம்மளுடைய விஜய் சேதுபதி. அப்படி என்ன சொன்னார், அதுக்கப்புறம் ஜெப்ரியோட அம்மா எவ்வளோ ஆழமான ஒரு கருத்தை ஜெப்ரி கிட்ட சொல்லிட்டு போனாங்க, அது எவ்வளோ தூரம் அவனுடைய லைஃப்க்கே வந்து மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் நிறைய விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரியை எழுப்பி நிப்பாட்டி கேட்குறாங்க, என்னம்மா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மஞ்சரி வந்து சொல்கிறாங்க, அதாவது இன்ட்ரொடக்ஷனில் கூட என்னுடைய பையன் வரல சார், பட் இப்போ வரும்போது பயங்கர ப்ரௌடாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவன் வந்த உடனே ஒரு வார்த்தை வந்து சொன்னான், டெவில் டாஸ்கில் வந்து என்னை டெவிலாக பார்க்கும்போது உனக்கு பயமாக இருந்துச்சடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ வந்து இல்லை அப்படின்னு வந்து சொன்னான் சார். ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா நீ என்னோட அம்மா அப்படின்னு வந்து சொன்னான் சார், எனக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார், வேறு லெவலில் பண்ணிட்டான் சார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும்போது, அதுக்கு விஜய் சேதுபதி எப்படி ரியாக்ட் பண்ணார் அப்படின்னா, அவன் பெரிய மனுஷனாக இல்லை, ஆனால் சின்ன பையனாக இருந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து சொல்லிட்டு போயிட்டான், அது எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதை கேட்கும்போது அது வேறு லெவல் பெருமை தான். அது ஆக்சுவலாக அந்த சின்ன பையன் தான் அவ்வளோ தூரம் செம்ம க்யூட்டாக வந்து இருந்தது மட்டும் இல்லாமல், நல்ல அறிவாளித்தனமாக வந்து இருந்தது மட்டும் இல்லாமல், எப்படி இருந்தாலும் இது என்னுடைய அம்மா தானே அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. கரெக்ட் தானே? ஸோ அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ்லேருந்து, அதாவது பசங்களுடைய பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் ரொம்ப அழகாக தான் வந்து தெரிவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த விதத்தில் மஞ்சரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாப்புல. ஸோ மஞ்சரிக்கு பயங்கர பெருமையாகி போச்சு அப்படி சொன்ன உடனே. அதுக்கப்புறம் ஜெப்ரியை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஸோ ஜெப்ரி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒரு பையன்தான். அவங்க அப்பா அம்மாவை நம்ம பார்த்தோம். ஸோ இவ்வளோ தூரம் வந்து அட்வைசபிளாக வந்து இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. ஜெப்ரி நிறைய தவறுகள் வந்து பண்ணியிருக்காப்புல, இதுக்கப்புறம் அதை நான் திருத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை தாண்டி அவங்க அம்மா சொன்ன ஒரு விஷயத்தை வந்து விஜய் சேதுபதி வந்து ஞாபகப்படுத்தி வந்து சொன்னார். ஏன்னா ஜெப்ரிக்கே ஞாபகத்தில் இல்லை சொல்லப்போனால். என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஃபோன் கிடையாது, டிவி கிடையாது, அது இல்லை இது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல பேசி தான் ஆகணும் அப்படின்னா பேசுனா என்ன ஆகிட போகுது, பேசு, என்ன வேணால் ஆகட்டும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம், இதை நானே எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் நீயும் அதை வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணு. அதை தாண்டி அவங்கள வெளியில் போனதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட உட்காந்து பேசு, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் ஆகும். அவங்க இப்படி நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் மைண்ட் செட்டில் போகாத, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஸோ மேக் தெம் ப்ரவுட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாப்புல. ஸோ அது பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. அண்ட் ஜெப்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பாராட்டுக்கள் அண்ட் அவங்களுடைய அம்மாவுக்கும். ஸோ கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.